நீங்கள் மக்களுக்கான அந்த கடமைகளை ஆற்றுவதற்கு கவர்னருக்கு அனுமதி இருக்கிறது, ஜனாதிபதிக்கு அனுமதி இருக்குது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு அனுமதி இல்லை. ஏங்க என்ன லட்சணத்தில் இங்கே பாஜக வந்து ஆட்சி புரியுது? யாராவது ஏற்றுப்பாங்களா அதை? இப்படி ஒரு வாதத்தை மத்திய அரசின் வக்கீல் வைக்கிறார்னா எத்தனை பெரிய கொடுமை நாட்டில் நடக்கிறது. நாட்டு மக்கள் உஷாராகணும். இதில் இன்னொரு கொடுமை, அப்போ வந்து தலைமை நீதிபதி கிராஸ் பண்ணுறாரு. தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு 2 நீதிபதிகள் கூறிய தீர்ப்பு குறித்து எக்கருத்தை நாங்கள் தெரிவிக்க மாட்டோம். மசோதாக்களை 6 மாதங்கள் கிடப்பில் போட்டு கவர்னர் வைத்திருக்க முடியாது. நிலுவை மசோதாக்கள் குறித்து சுப்ரீம் கோர்ட் 10 ஆண்டுகள் முடிவெடுக்காமல் இருந்து ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்தால் சரியாகுமா? நல்லா தான் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஏங்க உங்கள் பாட்டு கிடப்பில் போட்டுட்டு ஜனாதிபதி உத்தரவு போட்ட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே 5 வருஷம் தான். அந்த 5 வருஷத்தில் கவர்னர் எடுத்து ஃபைட் பண்ண போகிறாங்க. ஆனால் நீங்கள் கவர்னரும் அனுமதி தரமாட்டார். இந்த கவர்னர் மசோதா ஜனாதிபதிக்கு அனுப்புவார், ஜனாதிபதி அனுமதி தரமாட்டார். அப்போ தமிழ்நாடு மக்களுக்கு என்ன கதி? எங்கே போய் முறையிடுவார்கள்? சுப்ரீம் கோர்ட்டு தான் போவாங்க. கோர்ட்டும் அனுமதிக்காதுன்னா அப்புறம் எங்கே போகிறது? அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னே தெரியாமல் மத்திய அரசின் வக்கீல், அவர் தெரியும், ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு எப்படி ஆதரிக்கிறார்னா, நீங்கள் மாநில அரசுகளுக்கு உரிமையே கிடையாது. அப்போ கலைச்சிருங்க, மாநில அரசே வேண்டாம், மத்திய அரசே ஆளட்டும், தேர்தலே வேண்டாம். மத்திய அரசு யாரை வந்து நியமிக்கிறதோ அவர் விருப்பப்பட்ட கவர்னர் அவரே முதலமைச்சராக செயல்படுவார்.